இதில் பூண்டி மகான் ஆற்று சுவாமிகள் ஜீவசமாதி. இது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் நட்சத்திரக்குன்று போகிற வழியில் இருக்குது இந்த கோவில். இந்த கோவில் காலையில் 8 மணிலேருந்து மதியம் 12 மணி வரையும் இருக்கும். சிறப்பு அபிஷேகங்கள் இருக்கும். ஈவினிங் 4 மணிலேருந்து 8 மணி வரையும் இருக்கும். இந்த ஜீவசமாதி பற்றின வரலாறுகளை வாங்க முழுசாக போய் பார்க்கலாம். பல பிரபலங்கள், பல அரசியல்வாதிகள், பல சுச்சுவேஷன் இருக்கவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காங்கிரஸ் கட்சியில் சோனியா காந்தி அம்மா அவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்க அப்போ மலை சுத்த வந்திருக்காங்க. ஆக்சுவலி அவங்க பொதுவாக அவங்க மகான்கள்லாம் நிறைய தரிசனம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மலை சுத்த வந்திருக்காங்க. அப்போ மலை சுத்த வர வழியில் ஸ்ரீலாஸ்ரீ பூண்டிமான் ஆற்று சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தர் இங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ கேள்விப்பட்டு அந்த அம்மா அம்பாசிடர் இருக்காரு. அப்போதைக்கு அதுதான் அந்த காரை எடுத்துட்டு இங்கே சாமி பார்க்குறாங்க. எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அப்போ சாமி கிட்ட கேட்குறாங்க, அதாவது சாமி எங்கள் கட்சி அந்த பீரியட்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஏதோ ஒரு சின்னத்தில் இருந்து சேவை வந்தோம், இந்த சின்னத்தை மாத்துன்னு அப்பதான் கை சின்னம் கொடுத்துருக்காங்க காங்கிரஸ்க்கு. ஐயா சொன்னதுதான் அது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, சரிங்க நாங்கள் மாத்திரோம்னு சொல்லிட்டு அந்த பீரியட்ல மாத்திருக்கேன். மறக்காம அருள் ஜோதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்போ கேட்டிருக்காங்க, சுவாமி உங்களுடைய புகைப்படம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி கேமரா எடுத்துட்டு அப்போ ரீல் சுற்றுவாங்க. அந்த ரீல் சுற்றினா ஃபிலிம் ஃபோட்டோ விழணுமா, ஃபிலிம் கழுவுனா ஃபோட்டோ இருக்கலாம். அந்த மாதிரி 2 வாட்டி பண்ணுறாங்க. 3வது வாட்டி என்ன பண்ணுறாங்க, சாமி கேட்குறாரா, என்னப்பா ஏதோ எடுத்துன்னு வரீங்க, சுற்றுறீங்க, நீங்கள் பாட்டு எடுத்துன்னு வரீங்க, என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரா, என்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த இது ஃபோட்டோ விழணும், எப்படிப்பா என்னுடைய அனுமதியோடு தான் ஃபோட்டோ விழும், அதெல்லாம் நீங்க இப்ப எடுங்க போட்டோன்றாங்க. அவர் சொன்ன பிறகுதான் இந்த அனைத்து புகைப்படமே கோவில் இருக்கிற மொத்த புகைப்படமே அப்ப எடுத்து கழுவி அந்த போட்டோ என்ன பண்றாங்க, எங்க தாத்தாவும் அந்த தாத்தா என்ன பண்றாரு, அவங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, ஆபீஸ் நம்பரு. அந்த நம்பருக்கு குமாரசாமி வக்கீல்னு வேலூர்ல இருக்காரு. அவரு இன்னைக்கும் உயிரோட இருக்காரு. அவர் கிட்டத்தட்ட 80 above இருக்கும். அவரு இன்னைக்கும் வேலூர்ல இருக்காரு. அவர் மூலியமா என்ன பண்றாங்க, எங்க தாத்தா என்ன பண்றாரு, குமாரசாமி, எங்க தாத்தாக்கு தெலுங்கு தமிழ் இது 2 தான் பேசுவாரு. குமாரசாமி வக்கீல வரவழைச்சு அவங்களுக்கு போன் பண்றாங்க. இங்க இருந்து டெல்லிக்கு பிளைட் டிக்கெட் போட்டு கொடுக்குறாங்க. அது குமாரசாமி வக்கீல விபூதி பிரசாதம், குங்குமம் இது எல்லாம் எடுத்து போயிட்டு போட்டோவோட எடுத்து போயிட்டு அவங்க அம்மா கிட்ட வச்சுட்டு வராங்க. அப்போ அந்த பீரியட்ல அவங்க ஜெயிக்கிறாங்க. அப்பதான் கை சின்னத்தை இது பண்றாங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா நிறைய பாடல்கள், நிறைய அதாவது அரசியல்வாதிகள், ஜெயலலிதா அம்மா போயிருக்காங்க. அவங்களாம் எப்பன்னு பாத்தீங்கன்னா சாமிக்கு எப்ப தோணுதோ அவங்க சொல்லாம, அது சொல்லக்கூடாது, பட் இவங்களாம் அவங்க சாமி கிட்ட போயிருக்காங்க. அப்புறம் டிடிவி தினகரன் சார் வந்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் இங்க நிறைய பேர் போயிருக்காங்க. இது இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா 2023ல பாத்தீங்கன்னா ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினியோட அண்ணா வந்திருக்காரு குரு பூஜைக்கு. போன வருடம் கிட்டத்தட்ட ஒரு 6, 7, 8 மாசம் ஆகுது. இந்த மாதிரி சாமியோட தானாவே கேட்டு சாமியோட அனுகிரகத்தை புரிஞ்சு சாமி கிட்ட நிறைய பிரபலங்கள்லாம் போயிருக்காங்க. நீங்களும் அந்த அருளை பெறணும்னா நீங்க ஐயாட்ட ஒண்ணும் தேவையில்லை. ஐயா கிட்ட நீங்க அவருடைய விபூதியை ஒரு இங்க கொடுப்பாங்க. விபூதி உங்களுக்கு வயிற்று வலியோ இல்லை உடம்பு பிரச்சனையோ சுத்தமா இருக்கு சொல்ல ஒரு சொட்டு தண்ணியில போட்டு அந்த விபூதியை குடிச்சீங்கன்னா போதும், அனைத்து விதமான நோயும் கிளியர் ஆகிடும். உங்களுக்கு மனசு சுத்தமாகணும், மனநல சரியில்லாதவங்க மனநல சாமி கிட்ட வந்தா கொஞ்சம் கொஞ்சமா கியூர் பண்ணிடுவாரு. இந்த மாதிரி நிறைய சாமி பண்ணுவாரு. அந்த பூ பழம் ஸ்நாக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டாங்கன்னா அப்படியே கிடக்கும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சாமி கிட்ட நிறைய பேர் வர சொல்ல என்ன பண்ணிருக்காங்க, சாமி நீங்க எந்த ஊரு, இது முக்கியமான விஷயம். அதாவது பூண்டி மகன் கிட்ட கேக்குறாங்க, சுவாமி நீங்க எந்த ஊரு, அப்பா அம்மா யாரு, அண்ணன் தம்பி யாரு அப்படின்னு கேக்குறாங்க. சாமி அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாதுப்பா போங்க பண்றாரு. அப்ப சொல்றாரு சாமி, அவர் கேட்கிறவரு ஒரு ஜமீன்தார், ஒரு மரியாதைக்கு உட்பட்டவர், அதனால கேட்கிறவர் சாமி அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா சொன்னா புரியாதுப்பா போ பண்றாரு. அப்ப சாமி சொல்றாரு, எனக்கு குழந்தைங்களாம் நீங்க தான்ப்பா. என்ன சாமி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்புறம் சொல்றாங்க, ஆமாப்பா அப்படின்றாரு. உங்களுக்கு அப்பா அம்மா யாருன்னு கேக்குறாங்க. அண்ணாமலையாரும் உண்ணாமலையாரும் தான் எனக்கு அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி கொடுத்தது. சாமி என்ன ஊருன்னு கேக்குறாங்க. எல்லா ஊரும் இருந்ததுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஃபைனலா ஒரு கேள்வி கேட்கறாங்க, என்ன வயசு ஆகுது சாமி உங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சாமி அது சொன்னா உங்களுக்கு புரியாதுப்பா விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட சொல்றாங்க. அவர்னா பரவாயில்ல சாமி சொல்லுங்கன்றாங்க. அப்பதான் ஒரு இது சொல்றாரு உண்மையை, நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல கருவறைக்கு கல் எடுத்து கொடுத்தேன். என்னுடைய இன்னைக்கு என்ன டேட்டு, இன்னைக்கு என்ன நாள்,
அன்னைக்குலேருந்து இன்னி வரைக்கும் எங்கள் அப்பனுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன். அன்னைக்குலேருந்து இன்னி வரைக்கும் இன்னைக்கோட சேர்த்து என்னுடைய வயசு நீ கூட்டி சொல்லு, உங்ககிட்ட பதிலாக இருக்குன்னு சொல்லிட்டு சுவாமி சொல்றாரு. அதனால சுவாமிக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது, அண்ணன் தம்பி கிடையாது, யாரு, அதாவது அப்பா அம்மானா அண்ணாமலையாரும் உண்ணாமலையாரும், குழந்தைங்கலாம் நீங்க தான்றாரு. அதனால எங்க இருந்து வந்தாரு, எங்க இருந்து இது பண்ணாரு, எங்க இருந்து வந்தாருன்னு யாரும் தெரியாது. அது மாதிரி பாத்தீங்கன்னா யாரும் இவரை தேடி வந்ததும் கிடையாது. இவரு எங்க அண்ணன், இவரு எங்க தம்பி, இவரு எங்க மாமா, இல்ல எங்க வீட்டுக்காரு அப்படின்னு யாரும் பூண்டிசாமி இன்னி வரைக்கும் இன்னைய நாள்ல இருந்து யாரும் தேடி வந்தது கிடையாது. அதே மாதிரி ஸ்ரீலாஸ்ரீ பூண்டி மகா நாட்டு பேர் எப்படி வந்தது, இவர் தான் ஊர் பேரே தெரியாதுன்றீங்களே, பேர் எப்படி வந்தது அப்படின்னு வந்து சில பேர் கேட்கறாங்க. அப்போ சொல்றார், சுப்பிரமணியம் சொல்றதே, அதாவது எங்க தாத்தா சுப்பிரமணிய சுவாமி, இவரு சொல்றதே பேரா வச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. இங்க வர பக்தர்கள், இங்க இருக்கிறவங்க எல்லாம் அவருடைய நண்பர்கள் பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து எங்க தாத்தா பேர் வைக்கிறார். ஸ்ரீலாஸ்ரீ அப்படின்ற முதல் எழுத்து மரியாதைக்கு உட்பட்டது. அது இந்த ஊர் பேர் பூண்டி. அவர் வந்து மகான் இல்லையா, அதனால மகான். ஆத்துல உட்கார்ந்து இருந்தாரு, ஆற்று சுவாமிகள். அதாவது வந்து அவர் சாமியார் இல்லையா, அதனால சுவாமிகள். முழுமையான பேர் என்னன்னா ஸ்ரீலாஸ்ரீ பூண்டி மகான் ஆற்று சுவாமிகள்னு எங்க தாத்தா பேர் வைக்கிறார். அந்த மாதிரி பக்தர்கள் எல்லாரும் கேட்டு, அதனால ஊர் பேர் தெரியாது சாமிக்கு, எதுவும் தெரியாது, எங்க தாத்தா வச்சதுதான் பேரா வைக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆத்துல இருந்து அழைச்சின்னு வந்து தென்னியில உட்கார வைக்கிறாங்க. 9 வருஷமா ஒரு இடத்துல மேற்கு தென்னியில உட்கார்றாரு. மேற்கு தென்னியில மலை பீடம் இவ்வளவு ஹைட் ஆயிடுச்சு. போதும் பாது, இது வந்து மலை பீடம், அதாவது வந்து தியானம் பண்றதுக்கு இது முடிஞ்சது. அடுத்தது கிழக்கு தண்ணிக்கு போகணும்னு 10 வருஷம் அந்த பக்கம் உட்காராரு. மொத்தம் 19 வருஷம் பூமியில கால் பண்ணாம உட்கார்றாரு. இந்த மாதிரி சாமி பாத்தீங்கன்னா சாமியை பத்தி சொல்லிட்டே போகலாம். அதனுடைய நல்ல விஷயங்கள் எல்லாமே நீங்க பூண்டி மகனுடைய மண்ணுல நீங்க கால் வச்சுட்டு போனா உங்களுக்கு அனைத்துமே கிடைக்கும். நீங்க வாங்க, ஸ்ரீலாஸ்ரீ பூண்டி மகன் ஆற்று சுவாமிகள் அருகருங்க பெருங்க. நீங்க உங்க குழந்தைங்க, உங்களுடைய அப்பா அம்மா, உங்களுடைய சொந்த பந்தங்கள் அனைத்துக்குமே நீங்க ஐயா கிட்ட வந்து போனீங்கன்னா நிவர்த்தி கிடைக்கும். வணக்கம் ஐயா. நாங்க வந்து திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் வட்டம் பூண்டி வில்லேஜ் அங்கிருந்து பேசுறோம். நாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா காலகாலமா சுவாமிக்கு தொண்டு செஞ்சுட்டு வரவங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க தாத்தா, அப்பா, 3ஆம் தலைமுறையா நாங்க. இப்போ வந்து ஐயாவை பத்தி சொல்லணும்னா, பூண்டி மகான் என்பவர் வந்து கலசப்பாக்கம், வில்வாரணி, நட்சத்திர கோயில், பழங்கோயில், எர்ணாமங்கலம், காம்பலூர், இந்த மாதிரி எல்லா வில்லேஜும் ஊர்களும் சுத்தி வந்திருந்தாரு. சாமி வந்து பாத்தீங்கன்னா பசிச்சா ஆத்து மண் அள்ளி சாப்பிடுவாரு, சுடுமண்ணை கூழாங்கல்ல கடிச்சு சாப்பிடுவாரு. எல்லாம் தவம் பண்ணாருன்னா 24 hours 3 நாளைக்கு வந்து ரெகுலரா தவம் பண்ணுவாரு. அது இல்லாத பாத்தீங்கன்னா ஆத்துல வந்து உட்கார்ந்தாங்கன்னா ஒரு சில இடங்கள்ல உட்கார்ந்து முள் புதர்ல, சப்பாத்தி கிளி மேல, அது மேலாம் தவம் பண்ணாருன்னா பல நாட்கள் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருப்பாரு சுவாமி. இந்த மாதிரி இருக்கு. சொல்ல என்ன பண்றாங்க, எல்லா ஊர்லயும் வந்து ஒரு தவத்தோட சவுண்டு கேட்டீங்கன்னா 1.5 மீட்டர்ஸ்க்கு வைப்ரேஷன் கேட்கும். இதை பார்த்த உடனே என்ன ஆயிப்போச்சு, எல்லாரும் வித்தியாசமா ஏதோ பண்றானே, இவன் பைத்தியக்காரனா இல்லை பிச்சைக்காரனா, 10 உடை அணிஞ்சுக்கிட்டு 10 வேட்டி அணிஞ்சுக்கிட்டு ஜடை பார்த்தீங்கன்னா காலு கீழே வரைக்கும் தொங்கிட்டு வரும். இதை பார்த்த உடனே எல்லாருமே என்ன பண்றாங்க, எல்லாரும் குளிக்காம கொள்ளாம சுத்துறான், போறான் வரான், ஏதோ தவலாம் பண்றான், பண்ணா வந்து எந்திரிச்சிக்க மாட்டேங்கிறான், இவன் யாரு என்ன இதுன்னே தெரியல, எந்த ஊருன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயப்படுறாங்க. எதனால பயப்படுறாங்கன்னா, தவம் பண்ணான்னா 1.5 கிலோமீட்டர் கேக்குது வைப்ரேஷனு. இந்த மாதிரி சுத்தி சுத்தி வர சொல்ல இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கான், தவம் பண்ணிட்டே இருக்கான், யாருக்கிட்டையும் பசிக்குதுன்னு கேட்க மாட்டேங்கிறான், இவன் யார் என்னதுன்னு தெரியல. ஒரு பயத்துல ஒரு நாள் போவார்னா இப்போது எல்லா ஊர்லயும் இவன் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி துரத்தி அனுப்புறாங்க. கல்லாலையும் கட்டையாலும் அடிச்சு அனுப்புறாங்க. அப்புறம் பூண்டிக்கு வர்றாரு. பூண்டிக்கு வந்து இங்கேயும் தவம் பண்றாரு. இந்த செய்யாத்து, அதாவது வந்து செய்யாறு டு சென்னையில போய் பீச்சில் கலக்கும். இது பக்கத்துல வந்து செய்யாறுன்னு பேரு. அந்த செய்யாத்துல உட்காந்து தவம் பண்றாரு பூண்டி சுவாமி. தவம் பண்ணிட்டே இருக்காரு. என்ன இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் சாமி இது பண்ணிட்டாங்க, நம்ம மட்டும் பார்த்துக்கணும். ஒரு சில பேர் வந்து சுவாமியை வந்து வெளியேற்றுறாங்க, சுவாமி வெளியேற மாட்டேங்கிறாரு. அப்புறம் என்ன பண்றாங்க, ஒரு சில இங்க இருக்கவங்க பக்கத்து கிராமத்துல இருக்கவங்களாம் கூட்டம் போயிட்டு திருவண்ணாமலைக்கு போற வழியில மல்லவாடி காடு, அதாவது ஃபாரஸ்ட்ல கூட்டம் போயிட்டு சுவாமியை எடுத்து போயிட்டு தலை தனியா, கை தனியா, கால் தனியா, பீஸா வெட்டி போடலான்னு எடுத்து போய் வெட்டி போட்டுட்டு வந்துடுறாங்க. மதியம் 12 மணி அளவுக்கு நடக்குது. ஆனா பாத்தீங்கன்னா பூண்டி சுவாமி அவங்க அங்கிருந்து இங்க வராங்க. வந்துட்ட உடனே எங்க நடமாடிட்டு இருக்கு சொல்ல பக்கத்து கிராமத்துல எல்லாம் பார்த்துட்டு, என்னடா அவங்களுக்கு பணம் கொடுத்து அந்தால போய் வெட்டி போட்டு வர சொன்னா எங்க வெட்டி போடாம அப்படியே வரீங்க, அந்தால ஆத்துல சுத்திட்டு இருக்கா, அந்த பக்கத்து ஊர்ல இந்த பக்கமா பில்லூர்க்கா சுத்திட்டு இருக்கான்னு எல்லா ஊர் மக்களும் சொல்றாங்க. இந்த மாதிரி சொன்ன உடனே இவங்களுக்கு என்ன போச்சுன்னு பாத்தீங்கன்னா பயம் வந்துச்சு. இவங்க சொல்றாங்க, நாங்க இப்பதானே அங்க 12 மணிக்கு வெட்டிட்டு, அப்ப பஸ் வசதி எல்லாம் கிடையாது 100 வருஷத்துக்கு முன்ன, வெட்டிட்டு இப்பதான் வரோம், இதை பாருங்க ஈர துணி கூட காயல, அப்படியே ஈரமா இருக்கு, கிணத்துல குளிச்சுட்டு இப்பதான் அப்படியே வரோம் அப்படின்றாங்க.
போய் பார்த்தா அந்த சைடா ஆத்துக்கு அந்தாண்ட பில்லூர் சைடுக்கா போற வழியில சுவாமி நடமாட்டிட்டு இருக்காராம். இந்த மாதிரி பார்த்தோன்னே இவங்க பயந்து போய் விட்டுறாங்க. அப்புறம் ஒரு சில நாள் கழிச்சு இருக்கிற கிராம மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, இங்க விட்டாதான் வந்துடுறாங்க, அதான் மாயாஜாலம் பண்ணி மந்திரவாதி போல இதுன்னு பேர் வச்சிடறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, கீழ் திருப்பதிக்கு எத்துமே விட்டுட்டு வரலாம்னு சொல்லிட்டு மாட்டு வண்டி வச்சு போறதுக்கு 5 நாள் வரத்துக்கு 5 நாள், நான் சொல்றது கிட்டத்தட்ட 90 வருஷத்துக்கு முன்னாடி எத்துமோய் சாமி எத்துமோய் கீழ் திருப்பதியில மலையில கீழே விட்டுட்டு ரிட்டர்ன் வராங்க. இங்க இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்களா, சாமி அதாவது வந்து பூண்டி சாமியே நம்ம பேர் கிடையாது. இந்த ஆள் நீங்க எங்கடா போய் ஊரை சுத்திட்டு வரீங்க, நீங்க போன மறாவது நாள்ல இருந்து சாமியார் வந்து இங்கதான், அந்த ஆள் வந்து இங்கதான் நடமாட்டிட்டு இருக்கான், உங்களுக்கு கொடுக்குற பணமே வேஸ்ட், நீங்களும் அந்த இதை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அவங்களும் கிளாஸ் ஆகி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இவர் எப்படி சாமியார்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஆத்துல இருக்கறியும் வெள்ளம் வருது. வெள்ளம் வர சொல்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சுவாமிக்கு செய்யாத்துல ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி லேயர் போட்ட மாதிரி தண்ணி ஃபுல்லா விலைக்கு போகுது. இதை பார்த்துட்டு என்ன பண்றாங்க, என்னடா தண்ணிலாம் விலைக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ ஒரு ஆள் என்ன பண்றாங்க, வெள்ளை கலர் ஜிப்பா வெள்ளை கலர் வேட்டி நல்லா